ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி ஃபயர் இல்லாமல், அதாவது குக் பண்ணாமல் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான சமோசாவும் அதுக்கு தேவையான சட்னியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் ரெடியாக வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க கேபேஜ் எல்லாம் இந்த மாதிரி லீஃப் தனித்தனியாக எடுத்து வச்சு ஒரு பவுலில் சால்ட் வாட்டர் போட்டு அந்த லீஃப் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருங்க. இப்போ இதுக்கு உள்ள ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், குக்கும்பர், தக்காளி, கிரேட் பண்ணி வச்சுருக்க கேரட், வெஜிடபிள்ஸ் பைண்டிங்காக ஒரு மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக வேர்க்கடலை, கொஞ்சம் உடச்ச கடலை, கொஞ்சம் 10 பாதாம், ஸ்ப்ரவுட்ஸ் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிறது வந்து வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்து இதுக்கு தேவையான சால்ட், கொஞ்சம் ஜீரா பவுடர், கொஞ்சம் பெப்பர் பவுடர், கொஞ்சம் லெமன், பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே சேர்த்து கைவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சமோசாக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட நம்ம சமோசா லீஃப் வந்து ஒரு 1 ஹவராக ஊறிட்டுருக்கு சால்ட் வாட்டரில். இப்போ நல்லாவே சால்ட் இறங்கி நல்லா ஊறிடுச்சு. இப்போ தேவையான ஸ்டஃபிங் எடுத்து அந்த லீஃபில் ஸ்டஃப் பண்ணிவிடுங்க. நம்ம ட்ரை பண்ணி சமோசா ஷேப்லேயும் நம்ம க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா அந்த ஸ்டஃபிங் க்ளோஸ் ஆகிற மாதிரி எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு கிராம்பு குத்தி விட்டுட்டிங்கன்னா அந்த லீஃப் வந்து பிரியாமல் இருக்கும். இதே மாதிரி கேபேஜ் லீஃப் யூஸ் பண்ணி எல்லாமே சமோசா மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ சமோசா ரெடி ஆகிடுச்சு. இது தேவையான சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் வெத்தலை சட்னி தான் பண்ண போகிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ அது காம்பும் நுனியும் வந்து பிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணி மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 2 டீஸ்பூன் வேர்க்கடலை, 1/2 இன்ச்சு இஞ்சி, 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/4 டீஸ்பூனை விட கம்மியாக ஜீரா பவுடர், தேவையான சால்ட்டு, கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி, அதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் வந்து துருவின தேங்காய் அதுவும் சேர்த்து இதுக்கு தேவையான கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சர் ஜாரில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. யூஸ்வலாக நம்ம சாட் ஐட்டம் சாப்பிடும்போது க்ரீன் சட்னியில் கொஞ்சமாக கேர்டு மிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம தேங்காய் பால் யூஸ் பண்ணி எப்படி கேர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேங்காய் வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி மிக்சர் ஜாரில் நல்லா திக்கான தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தேங்காய் பாலே வந்து நல்லா திக்காக இருக்கும். அதில் 1/2 லெமன் வந்து பிழிஞ்சிக்கோங்க. ஒரு 1 ஹவர் வெளியே வச்சுட்டு மற்ற ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் பால் தயிர் ரெடி ஆகிடும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கொஞ்சமாக இதை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நம்ம க்ரீன் சட்னி சூப்பராக ரெடி ஆகிடும். ஹெல்த்தி அண்ட் சூப்பரான சமோசாவும் அதுக்கு தேவையான சட்னியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.